நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல் நீதிக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. ஒவ்வொருவரும் செய்த தவறுக்கான தண்டனையை இந்த பிறவியிலோ அல்லது மறுபிறவியிலோ அனுபவித்தே ஆக வேண்டும். பகடையாட்ட சபையில் திரௌபதிக்கு நிகழ்ந்த அநீதியில் பங்கு கொண்டவர்களும் திரௌபதிக்கு ஆதரவாக குரல் கொடுக்காமல் அமைதி காத்தவர்களும் குருஷேத்திர யுத்த களத்தில் கொல்லப்பட்டு அவர்கள் செய்த தவறிற்கான தண்டனையை அடைந்து விட்டார்கள். பீஷ்மர், துரோணர் இருவரும் அம்பா, ஏகலைவன் என இருவரின் எதிர்கால வாழ்க்கையை சிதைத்த குற்றத்திற்காகவும் சேர்த்து தண்டிக்கப்பட்டனர். கர்ணன் தனது முற்பிறவி கர்ம வினைகளினால் கொல்லப்பட்டான். திரௌபதிக்கு நடத்தப்பட்ட அநீதியில் முக்கிய பங்கு கொண்ட யுதிஷ்டிரனுக்கும் மற்ற 4 பாண்டவ சகோதரர்களுக்கும் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை கிடைத்தது. நகுலனும் சகாதேவனும் திரௌபதிக்கு ஆதரவாக குரல் கொடுக்காத குற்றத்திற்காக யுத்தம் முடிந்த பிறகு தானும் தனது வாரிசுகளாக தங்களது மகன்களும் உயிர் பிழைத்து கொண்டதை நினைத்து மகிழ்ச்சியில் இருந்த சமயத்தில் 18ஆம் நாள் இரவு நடுநிசி வேளையில் பாண்டவர்களின் மகன்கள் அஸ்வத்தாமனால் கொல்லப்பட்டு சகாதேவன் நகுலன் மனதிற்கு ஆய்ந்த வேதனையை கொடுத்து விட்டது. தங்களது மகன்களை இழந்து பகடையாட்ட சபையில் அமைதி காத்ததற்கான தண்டனையை அனுபவித்தார்கள். அனைவருக்குமே தங்களது முதல் பரிமாண வளர்ச்சி மறக்க முடியாத மகிழ்ச்சியான நினைவாக இருக்கும். அதாவது தாய் தந்தை என்ற நிலையை அடைந்து அம்மா அப்பா என்ற உணர்வை உணரும் தருணம் என்றும் மறவாத மகிழ்ச்சியான நினைவாக வாழ்நாள் முழுவதும் மனதிற்கு இன்பத்தை அளிக்கும் உணர்வாக இருக்கும். பீமன் முதல் முறையாக தந்தை என்ற நிலையை அடைந்து அவனை தந்தையாக உணர வைத்த முதல் வாரிசு கடோத்கஜன். குருஷேத்திர யுத்தத்திற்கு வந்து கலந்து கொள்ளாமல் தன் ராட்சத ராஜ்யத்தில் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருந்த கடோத்கஜனை பீமனே அழைத்து குருஷேத்திர யுத்தத்தில் பங்கெடுத்து கொண்டு கௌரவர்களை தாக்கும்படி கேட்டு கடோத்கஜனை குருஷேத்திர யுத்த களத்திற்கு வரவழைத்து தன் முதல் வாரிசான கடோத்கஜனின் மரணத்திற்கு பீமனே காரணமாகிவிட்டான். கடோத்கஜன் மரணத்திற்கு நாம் தான் வழி கொடுத்து காரணமாக நம் மகனை நாமே கொன்றுவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியில் வாய்ந்து பகடையாட்ட சபையில் அமைதி காத்ததற்கான தண்டனையை பீமன் அனுபவித்தான். அடுத்ததாக திரௌபதியை சுயம்வரத்தில் வென்று அவள் 5 கணவர்களுக்கு மனைவியாகி வாழ காரணமாக இருந்த அர்ஜுனன். மற்றவர்களை விட திரௌபதியின் மானத்தை காப்பாற்றுவதில் அதிக கடமையும் உரிமையும் கொண்டவன் அர்ஜுனன் தான். பீமனாவது தனியறையில் இருந்த திரௌபதியை துச்சாதனன் அவள் தலைமுடியை பிடித்து சபைக்கு இழுத்து வரும் பொழுது துச்சாதனனை அடிப்பதற்காக எழுந்து யுதிஷ்டிரன் வேண்டாம் என்று பீமனை தடுத்ததனால் அண்ணன் வார்த்தையை மீற முடியாமல் பீமன் அமைதியாக இருந்தான். ஆனால் அர்ஜுனன் திரௌபதி தலைமுடியை பிடித்து இழுத்து வந்த ஆரம்பம் முதல் கிருஷ்ணர் சேலையை வழங்கி திரௌபதியை காப்பாற்றி திருதராஷ்டிரன் கொடுத்த வரத்தை பயன்படுத்தி திரௌபதி 5 பாண்டவர்களையும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று தரும் இறுதி நொடி வரை திரௌபதிக்காக குரல் கொடுக்காமல் அமைதியாக இருந்தான். அந்த குற்றத்திற்காக 13ஆம் நாள் மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனன் தன் உயிரை விட அதிகமாக நேசித்த தனது அன்பு மகன் அபிமன்யுவை பறிகொடுத்து தண்டனையை அனுபவித்தான். சிறந்த வீரர்களில் ஒருவனாக இருந்தும் நம்மால் நம் மகனை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே, என் மகனை காப்பாற்ற முடியாத எனக்கு இத்தனை திறமையும் வீரமும் இருந்தும் என்ன பலன்? இப்படி நான் உயிருடன் இருந்தும் நான் யுத்தம் செய்த அதே யுத்த களத்தில் என் மகன் உதவிக்கு யாரும் இல்லாமல் இறந்து விட்டானே என்ற எண்ணம் அர்ஜுனன் மடியும் வரை அவன் மனதை வதைத்து கொண்டே இருந்தது. இப்படி 4 இளைய பாண்டவ சகோதரர்களும் தங்கள் வாரிசுகளை இழந்தும் தன் மகன் இறக்க காரணமாக இருந்தும் யுத்த களத்தில் தான் இருந்தும் தன் மகனுக்கு உதவ முடியாமல் தான் உயிராய் பாவித்த தன் மகனை பறிகொடுத்தும் பகடையாட்ட சபையில் அமைதியாக இருந்து திரௌபதிக்கு அநீதி ஏற்றதற்கான தண்டனையை அனுபவித்து விட்டனர். துகில் உரிப்பதற்கு முக்கிய காரணமாக திரௌபதியை பணயம் வைத்த யுதிஷ்டிரனுக்கும் அவன் செய்த பாவத்திற்கான தண்டனை கிடைத்தது. யுத்தம் முடிந்து நடு இரவில் யுதிஷ்டிரன் மகன் பிரதிவிந்தியன் அஸ்வத்தாமனால் கொல்லப்பட்டான். பிரதிவிந்தியன் திருமணம் ஆகாமல் இறந்து போனதால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கூட இல்லாமல் போனது. குறைந்தபட்சம் யுதிஷ்டிரன் மகனுக்கு திருமணம் நடந்திருந்தால் கூட பிரதிவிந்தியன் மனைவிக்கு நியோக முறையில் தங்களது தந்தை பாண்டு பிறந்தது போலவே ஒரு குழந்தையை பிறக்க வைத்து தனக்கு அடுத்து அரியணையின் வாரிசாக தன் வழியில் ஒரு வாரிசை உருவாக்கி தன் வம்சத்தை அரியணையில் அமர வைத்திருக்கலாம். ஆனால் அதற்கு எந்த வழியும் இல்லாத நிலையில் அவன் மகன் பிரதிவிந்தியன் இறந்து போனதால் யுதிஷ்டிரன் தன் மூலமாக அரியணைக்கு வாரிசை அடையும் பாகியத்தை இழந்தான்.
அரியணைக்கு வாரிசை கொடுக்கும் பொறுப்பிற்காக அர்ஜுனனை நம்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான் யுதிஷ்டிரன். அர்ஜுனன் பேரன் பரீட்சித்தை அரியணைக்கு வாரிசாக நியமிக்க வேண்டியதாக வந்தது. உயிர் நீக்கி இருந்தாலும் சரி, மரணத்தை ஏற்றுக்கொள்வேனே தவிர தாயின் சொல்லை மீறி செயல்பட மாட்டேன் என்று சத்தியம் செய்யும் அளவிற்கு தன் தாய் குந்தியின் மீது பாசம் வைத்திருந்தான் யுதிஷ்டிரன். தன் தாயை கவனித்து கொண்டு அருகில் இருந்து தாய்க்கு சேவை செய்வதுதான் மகனின் தலையாய கடமை என்று நினைத்து அதை தன் முதல் கொள்கையாக வைத்து வாழ்ந்தான் யுதிஷ்டிரன். ஆனால் பாண்டவர்கள் பகடையாட்ட நிகழ்வுக்கு பிறகு 13 ஆண்டுகள் வனவாசமும் அஞ்ஞாத வாசமும் செய்தபோது குந்தி தன் மைத்துனனான விதுரரின் வீட்டில் தஞ்சம் புகுந்தாள். அதனால் யுதிஷ்டிரன் தன் தாய் குந்திக்கு சேவை செய்யும் வாய்ப்பை 13 ஆண்டுகள் இழந்தான். குருஷேத்திர யுத்தத்தில் தன் 100 மகன்களையும் இழந்து துக்கத்தில் இருந்த திருதராஷ்டிரர் பீமன் கொடுத்த மனவேதனையை தாங்க முடியாமல் விதுரர் மற்றும் காந்தாரியுடன் சேர்ந்து காட்டிற்கு தவ வாழ்க்கையை வாழ முடிவு செய்த போது குந்தியும் அவர்களுடன் சேர்ந்து காட்டிற்கு சென்று காட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் இறந்து போனாள். 13 ஆண்டுகள் தாய்க்கு சேவை செய்ய முடியாமல் தவித்திருந்த யுதிஷ்டிரன் அவன் அரசனான பின்பு தன் தாய் தன்னுடன் இருந்து ராஜ வாழ்க்கையை வாழாமல் வன வாழ்க்கைக்கு சென்று இறந்து போனதால் மனமுடைந்து போனான். 17ஆம் நாள் யுத்தத்தில் மோட்சமடைந்த கர்ணன் தன் அண்ணன் என்றும் அரியணைக்கு உண்மையான வாரிசு கர்ணன் தான் என்ற உண்மையும் தெரிந்த பின் வானமே இடிந்து தன் தலையில் விழுந்தது போல் இடிந்து போனான் யுதிஷ்டிரன். இப்படி வாரிசற்ற நிலையில் பிரதிவிந்தியன் இறந்தது, குந்திக்கு சேவை செய்ய முடியாமல் தனது முதல் லட்சியம் ஒடிந்து போனது, தனக்கு அரியணை கிடைத்த பிறகு தன் தாயை ராஜமாதாவாக இருக்க வைத்து இனியாவது தன் தாயை நிம்மதியாக வாழ வைத்து அவளுக்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்று விரும்பிய நிலையில் குந்தி வனவாய்க்கை மேற்கொள்ள நினைத்து காட்டிற்கு சென்று காட்டு தீயில் எரிந்து கரிக்கட்டையாகி இறந்தது. தனது மூத்த அண்ணன் கர்ணன் தனக்கு அரியணை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொல்லப்பட்டது என அனைத்து நினைவுகளும் சேர்ந்து நிம்மதியாக வாழ விடாமல் யுதிஷ்டிரனை துரத்தி அவன் மன அமைதியை வேட்டையாடி கொண்டிருந்தது. யுதிஷ்டிரன் பகடையாட்ட நிகழ்வுக்கு பிறகு ஒரு நொடி பொழுது கூட மன நிம்மதியுடன் தன் வாழ்க்கையை வாழவில்லை. இப்படித்தான் யுதிஷ்டிரன் திரௌபதிக்கு செய்த தவறுக்கான தண்டனையை அடைந்தான். பகடையாட்ட நிகழ்வுக்கு பிறகு வனவாசத்தில் இருந்த சமயத்தில் யுதிஷ்டிரன் புண்ணிய தலங்களுக்கு சென்று கடுமையான வேண்டுதல்களையும் பல யாகங்களையும் செய்து தன் பாவங்களை கழுவி கொண்டான். அதனால் தான் யுதிஷ்டிரன் சொர்க்கத்தை அடைந்தான். கௌரவர்கள் துயில் உரிக்க நினைத்ததால் யுத்த களத்தில் கொல்லப்பட்டனர். அமைதி காத்த பீஷ்மர், துரோணர் போன்றவர்கள் அம்பைக்கும் ஏகலைவனுக்கும் செய்த பாவத்திற்காகவும் சேர்த்து யுத்த களத்தில் கொல்லப்பட்டனர். கர்ணன் முற்பிறவி கர்மாவால் கொல்லப்பட்டான். பகடையாட்ட சபையில் திரௌபதிக்கு ஆதரவாக குரல் கொடுக்காததால் மட்டும் இவர்கள் கொல்லப்படவில்லை. அவர்கள் செய்த பிற பாவங்களால் தான் கொல்லப்பட்டனர். அந்த பாவங்களை அவர்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு தண்டனையாக மரணம் கிடைத்திருக்காது. பாண்டவர்கள் பகடையாட்ட சபையில் அமைதி காத்த தவறை தவிர்த்து வேறு எந்த பாவத்தையும் செய்யாததால் பாண்டவர்கள் மரணம் அடையாமல் தன் வாழ்வின் முக்கியமான சில உறவுகளை இழந்து தண்டனையை அடைந்தனர். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.